நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடன் செல்ல போகிறோம். இந்த நாளிலே நமக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டு. நாம் ஆண்டவருக்குள் இளைப்பாரி மகிழ்ச்சியாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே நாம் மகிழ்ந்து வாழ முடியும், கர்த்தருக்குள் இளைப்பாற முடியும். ஒரு வசனத்தை நாம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 21வது அதிகாரம் 4வது வசனம். என்னாகமம் 21:4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். வசனத்துடைய பின்னணி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள் போவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பல இடங்கள்ல தேவன் அவர்களை அமர்ந்திருக்க செய்தார். தேவன் தான் அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பத்தில் அவர்களை வழி நடத்தினார். அந்த மேகம் அவர்களுக்கு முன் சென்றால்தான் இவர்கள் பிரயாணப்பட முடியும். அந்த மேகம் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கி இருந்தால் அவர்கள் அங்கே மாத கணக்கில் வருட கணக்கில் தங்கி இருக்க வேண்டியது இருக்கும். அப்படி தேவன் அவர்களை அமர்ந்திருக்க பண்ணினார். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நம்ம 40 வருடம் கழிச்சு கானான் தேசத்துக்குள்ள போவோம்னு அவங்களுக்கு தெரியாது. எப்போ போவோம்னே அவங்களுக்கு தெரியாது. எப்போ இந்த மேகம் எழும்பும் தெரியாது. எத்தனை நாள் இந்த இடத்துல தங்கி இருப்போம் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படித்தான் அவர்களை கர்த்தர் நடத்தினார். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, பல இடங்கள்ல அவர்கள் எளிதாய் போகிற ஒரு பாதை இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சுற்றி போக பண்ணினார். அது நிமித்தமாகவும் காலங்கள் கடந்து சென்றது. இது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 ஆண்டுகள்ல பல சந்தர்ப்பங்கள்ல மனமடிவடைந்தார்கள். அப்படி ஒரு இடத்தை தான் இங்க பார்க்கிறோம். ஏதோம் என்ற ஒரு தேசத்தின் வழியாக அந்த ஏதோமுக்கு குறுக்கே செல்வது மிகவும் எளிதான ஒரு வழி. ஆனால் ஏதோமின் ராஜா என்ன செய்யல, அதற்கு அனுமதிக்கவில்லை. ஆகவே அவர்கள் அந்த ஏதோமை சுற்றி போக வேண்டியது இருந்தது. அந்த வழி நிமித்தம் அவர்கள் மனமடிவடைந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள்ல நாம் மனமடிவடைகிறோம். முடிவடையாத பிரச்சனை, தீராத வியாதி பலவீனங்கள், குணப்படாத உறவினர்களால வருகிற தொல்லைகள், கிடைக்காமல் தாமதமாகும் ஆசீர்வாதங்கள், இது நம்மை மனமடிவு அடைய செய்கிறது. இந்த மனமடிவு, மனச்சோர்வு, டிப்ரெஷன், டென்ஷன், பிரஷர், விரக்தி, இவைகள் நம்முடைய அன்றாட பயணமாகிவிட்டது. ஆனால் அது தேவனுக்கு விரோதமானது, தேவன் விரும்பாதது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்து இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி நமக்கு அதை புரியுது அப்படின்னா, அவர்கள் மனமடிவு அடைந்த உடனே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். உடனே கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினாராம். அநேகர் செத்தார்கள். அதுக்கப்புறம் மோசே ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை ஒரு கோல்ல தூக்கி வச்சு சர்ப்பம் கடித்து மரித்து கொண்டிருக்கிறவர்கள் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி செய்து அநேகர் பிழைத்து கொண்டார்கள்.
இந்த நாளிலே 3 சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, நம் தேவை அல்ல, தேவனுடைய நோக்கம். எல்லாரும் சொல்லுங்க, நம் தேவை அல்ல, தேவனுடைய நோக்கம். நாம் தேவையை மையமாய் கொண்டு வாழ்கிறவர்கள். எனக்கு இது வேணும், அது வேணும், அது நடக்கணும், இது நடக்கணும், இப்ப நடக்கணும், இப்ப வேணும், இது இல்லாட்டினா ஒன்றும் செய்ய முடியாது, இப்போ நான் என்ன செய்ய போறேன், எனக்கு என்ன வழி இருக்குது, யார் எனக்கு உதவி செய்வா, நீங்க தருவீங்களா, சபை தருமா, பாஸ்டர் தருமா, எனக்கு வேண்டி இருக்குது, இது இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நாம் தேவையை மையமாய் கொண்டு வாழ்கிறோம். ஆனால் தேவன் அவருடைய நோக்கத்தின்படி நம்மை நடத்துகிறவர். உங்களுக்கு பின்னால் விளக்கி சொல்லுகிறேன். இரண்டாவது சத்தியம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் மனமடிவு அடையக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் மனமடிவு அடையக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் மனமடிவு அடையக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருக்கு பிடிக்காது. மூணாவது, இளைப்பாறுதல் தேவை. நாம் அழைக்கப்பட்டதே எதற்கு தான்? சொல்லுங்க சத்தமா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டதே எதற்குத்தான்? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க. ஆகவே இந்த 3 சத்தியங்களை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்க முடியும். முதல் சத்தியம் என்ன? நம் தேவை அல்ல, தேவனுடைய நோக்கம். மனிதன் தேவையின் அடிப்படையிலேயே சிந்திக்கிறான், செயல்படுகிறான். தேவனோ அவருக்கென்று சில நோக்கங்கள் இருக்கிறது, அதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். இது புரியாததுனால தான் நமக்கும் தேவனுக்கும் அடிக்கடி என்ன வருது? வாய்க்காத தகராறு வருது. ஆண்டவருடைய கிரியைகளை மனிதனால புரிந்து கொள்ளவே முடியல. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க, ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றார்? நீ உன் தேவையவே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நான் உனக்காக சில நோக்கங்களை வைத்திருக்கிறேன். God has a purpose for us in our life. தேவனுக்கு நமக்கான சில நோக்கங்கள் இருக்கிறது, நமக்கோ பல தேவைகள் இருக்கிறது. இங்கேதான் நமக்கும் தேவனுக்கும் இடையில் உரசல்கள் வருகிறது. ஆபிரகாம கொஞ்சம் நோக்கி பார்ப்போம். தேவன் மெசொப்பொத்தேமியா தேசத்துல இருந்த ஆபிரகாம கானான் தேசத்துக்கு கூப்பிட்டார். உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு வந்தான். ஏன் வந்தான்? தம்பி ஒரு சேர் போடுப்பா, உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்க மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்கணுமா? சொல்லுங்க. ஏன் வந்தான்? அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. என்னது? ஆபிரகாம் கதை தெரியாதா? ஆபிரகாமுக்கு என்ன தேவை? பிள்ளை வேணும். அவன் தேவைக்கு தான் வந்தான். ஆனா தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கி அவனுடைய இனத்திலிருந்து இயேசுவை தோன்ற பண்ணி முழு உலகத்துக்கும் ஒரு ரட்சிப்பை, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னதினுடைய விளக்கம் அதுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எங்க தொடங்குது? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான். அப்படியே வரும்போது தாவீதின் சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு பிறந்தார். அப்ப ஆபிரகாமை அழைக்கும் போது தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு தேவை இருந்தது. தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நோக்கத்துக்காக கிரியை செய்து கொண்டிருந்தார். ஆபிரகாம் தேவையின் பின்னால் போய்கொண்டே இருந்தான். அதனாலதான் அவன் ஆகார கல்யாணம் பண்ணி இஸ்மவேலை பெற்றெடுத்தான். அவனுக்கு தேவை பிள்ளை, தேவனுக்கு நோக்கம் வேற. ஆனால் நல்ல வேளை ஆபிரகாம் தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவனானான். ஆகவே தான் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கு இடையில உறவு சீரா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சரி, கால் மிதிக்கும் இவ்விடத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆனா உன் நாட்களில் அல்ல. ஆதியாகமம் 15:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில்
பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். எத்தேசத்தாரை சேவிப்பார்கள்? எகிப்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று கர்த்தர் முன்னமே ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். 4ஆம் தலைமுறை பாருங்க. யாக்கோபின் நாட்கள்ல 70 பேர் எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க போறாங்க. யோசேப்பு அவர்களுக்கு ஒரு தனி நாடு கொடுத்துட்டார். அங்கே அவர்கள் 30 லட்சம் பேராக பெருகினார்கள். இந்த பெருக்கத்தை பார்த்த உடனே பார்வோனுக்கு பொறுக்கல. அவன் அந்த இனத்தை அழிக்க பார்த்தான். ஆகவே பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் கொன்றான். ஆனாலும் அவர்கள் பெருகினார்கள். ஆகவே அவர்களை கடினமாய் வேலை வாங்கினான். ஆலோட்டிகளை வைத்து அவர்களை அடித்து துன்புறுத்தினான். அவர்கள் ஜீவியம் கசப்பானது. அது நிமித்தம் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆனாலும் உடனே அவர்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் என்ன செய்யல? இறங்கல. அவர்களுக்கு தேவை விடுதலை. ஆனால் தேவனுக்கு வேறொரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், 4ஆம் தலைமுறை தான் என்னது, நீ என்னதான் குதின்னு குதிச்சாலும் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். எத்தனாம் தலைமுறையில தான் அவங்க விடுதலை பெற முடியும். இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வெளிப்பாடு தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொன்னீங்க, என்ன குதிச்சாலும் நடக்க போறதில்லை. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை எப்பன்னு முன் குறிச்சிட்டார். அப்பதான் அது நடக்கும். என்ன அறகுறையா நிப்பாட்டுறீங்க? சொல்லுங்க, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் சொல்லுங்க. குதின்னு குதிக்காதீங்க. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை எப்ப கொடுக்கறதுன்னு ஏற்கனவே முன் குறிச்சிட்டாரு. அப்ப அது நடக்கும். யாருக்கும் சந்தேகம் வேண்டவே வேண்டாம். அப்ப அது நடக்கும். 4ஆம் தலைமுறைன்னு ஏற்கனவே முன் குறிச்சிருந்திருக்கிறார். 4ஆம் தலைமுறை யாரு? இப்போ மோசே தான் 4ஆம் தலைமுறை. மோசே நாட்களில் தான் நாங்கள் புறப்பட்டு வந்தாங்க. மோசைங்கிறது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மோசே காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே 4ஆம் தலைமுறை தான். ஏன்னா மோசேக்கு அப்பா யாரு? அம்ராம். 2 அம்ராமுக்கு அப்பா கோகாத். கோகாத்துக்கு அப்பா லேவி. புரியுதா? யாருடைய நாட்களில் உள்ள போனாங்க? லேவியின் நாட்களில் உள்ள போனாங்க. அவன் மகன் கோகாத்து, அவன் மகன் அம்ராம், அவனுக்கு பிறந்த மோசே. பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளோ அழகா நடத்துறாருன்னு. இப்படி கர்த்தர் மோசையின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப பாருங்க, ஜனங்களுடைய தேவை என்ன? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர்றதுக்காக துடித்து கொண்டிருந்தார்கள்ல, அந்த நாட்கள் அவருடைய தேவை என்ன? விடுதலை. ஜனங்களுடைய தேவை என்ன? விடுதலை. தேவனுடைய நோக்கம் என்ன? கானான் தேசம். ஜனங்களுடைய தேவை என்ன? விடுதலை. தேவனுடைய நோக்கம் என்ன? கானான் தேசம். அதனாலதான் அந்த ஜனங்கள் எப்பயும் அந்த விடுதலையை மட்டும்தான் பற்றி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு அந்த செங்கடல் கரையே போதுமானதா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அவருடைய தேவை சந்திக்கப்பட்டு விட்டது. பல நேரங்கள்ல நம்ம ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப தீவிரமா கர்த்தரை தேடுவோம். தேவை சந்திக்கப்பட்ட உடனே கர்த்தரை விட்டுருவோம். பார்த்தீங்களா? இது எல்லாமே நம் தேவையின் அடிப்படையில் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஆனா தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். சோ இவங்களுக்கு என்ன? கடற்கரையில மீனை பிடிச்சி நல்லா சாப்பிடலாம். தேவைப்பட்டா எகிப்துக்கு போய் விட்டு வந்த பூமி என்ன செஞ்சுட்டுக்கலாம்? பக்கம் தானே. வியாபாரத்துக்கெல்லாம் அங்கே போய்க்கலாம். அங்கே வெங்காயம், வெள்ளைப்பூடு, கத்தரிக்காய், மாங்காய், தேங்காய் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கி சாப்பிட்டு. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு தனி தேசம் கிடைச்ச மாதிரியும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். அப்பாடா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை செங்கடலை தாண்டி செல்லும்படி நிர்பந்தித்தார். எதை வச்சு? பார்வோனை வச்சு. நமக்கு அங்கதான் புரியல. நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்குற மாதிரி ஆக்குறாரு, அதுக்கப்புறம் நம்மளை சோதிக்கிறாரு. உடனே அவர்கள் மனமடிவானார்கள். மனமடிவான உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? யாத்திராமா 14:11 அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை
கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது. எங்களை நீங்க சாகடிக்க போறீங்க, நாங்க சாக போறோம். இதை எப்பெல்லாம் மனமடிவு ஆவாங்களோ அப்பெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே முதல்ல ஒரு வசனம் வாஸ்தவம்ல மனமடிவானார்கள், அப்பயும் அதுதான் சொன்னாங்க. என்னாகும் 21:5 ஜனங்கள் தேவனுக்கு மோசைக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணினது. அதாவது விடுதலை பெற்ற முதல் வருஷத்துலயும் அதுதான் சொன்னா, 40வது வருஷத்துலயும் அதுதான் சொன்னான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க குணம் மாறவே செய்யாது. எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. 40 வருஷம் முதல் வருஷத்துலயும் மனமடிவான உடனே அதான் சொன்னான், 40வது வருஷமும் மனமடிவான உடனே அதான் சொல்றான். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ மனமடிவே ஆகாத. எதனால நீ மனமடிவாகிற? உன் தேவை. ஆனா தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் உங்கள் மனமடிவு? இப்ப உங்களுடைய தேவை என்ன? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, சோறு தண்ணி, நல்ல பொழுதுபோக்கு. அதனாலதான் இவங்க கன்றுக்குட்டியெல்லாம் உண்டாக்கி என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு பண்டிகை. கர்த்தருக்கு பண்டிகைன்னு பக்தி நினைக்காதீங்க, பொழுதுபோக்கு, டைம் பாஸ், ஒரு ஜாலி. அதுதான் மக்களுக்கு தேவை. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? சத்தமா சொல்லுங்க. கானான் தேசம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த தேவனுடைய நோக்கம் என்ன? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை குறித்த ஒரு எண்ணமும் கிடையாது. அவங்களுக்கு இன்னைக்கு பொழுது போகணும், இன்னைக்கு வலி சுகமாகணும், இன்னைக்கு காசு வேணும், இன்னைக்கு பிரச்சனை நீங்கணும், இன்னைக்கு 4 பேர் நம்மளை புகழணும், இன்னைக்கு நம்ம நினைச்சபடி காரியம் என்ன செய்யணும்? நடக்கணும். ஆனா தேவனுக்கு நம்முடைய தேவையை குறித்து அக்கறை இல்லை. தேவனுக்கு அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். தேவனுக்கு நம்ம தேவையை குறித்து அக்கறை இல்லைன்னா அப்ப உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அப்ப நாங்க சாகட்டுமா? தேவனுடைய நோக்கம் என்ன? கானான் தேசம். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் சந்திக்கும் பிரச்சனைகள், நம்முடைய இழப்புகள், நஷ்டங்கள், அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், காலதாமதங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால் தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. இதை புரிஞ்சிட்டாலே நம்ம சந்தோஷமாயிருவோம். சரி, அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு அது புரிய வேண்டாம். ஆனா அவருடைய நோக்கம் நன்மையாகத்தான் இருக்கும். சொல்லுங்க, அவருடைய நோக்கம் கானான் தேசம் என்பது நன்மையா தீமையா? எவ்வளவு நன்மை. ஆகவே இந்த தெளிவு நமக்கு வேணும். நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும், அடி விழுந்தாலும், நஷ்டம் வந்தாலும், வலிக்கு விழுந்தாலும், கால் ஒடிஞ்சாலும் உடனே என்ன நினைக்கணும் தெரியுமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால எந்த தோல்விகள், கஷ்டங்கள், இழப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருக்கள் எதை குறித்தும் மனமடிவடைய கூடாது. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரா? ஸ்தோத்திரம். சந்திக்கலையா? ஸ்தோத்திரம். ஏனென்றால் நான் தேவையை நினைக்கிறேன், ஆனா தேவன் என் வாழ்க்கையில அவருடைய நோக்கத்தை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அந்த வசனத்தை தியானிக்கும் போது உங்க அநேகருடைய வாழ்க்கையை நான் புரட்டி பார்த்தேன். உங்களெல்லாம் ஆண்டவர் பல நேரம் போட்டு தாளிச்சதுக்கான காரணம் எனக்கு அப்பதான் புரிஞ்சு. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு அது நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அது எனக்கு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் நல்லது தானே. அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல. உடனே நம்ம அதை தீமையாத்தான் நினைப்போம். அது தீமைக்கானவைகள் அல்ல. அதையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தீமைக்கானவைகள் அல்ல. என்னுடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, என்னுடைய நோக்கம் தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவைகள் தான். அது இன்னைக்கு நமக்கு புரியாது, புரியணுங்கிற அவசியம் இல்ல. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? அப்ப நீங்க கவலைப்படாதீங்க, தேவ நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் மனம் அடிவு அடைய கூடாது.
என்னாகும் 21:4 வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் அப்படின்னு அந்த வசனத்துல பார்க்கிறோம். வழியின் நிமித்தம். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை நெருங்கும் போது இந்த சம்பவம் நடக்குது. ஏதோமின் வழியாக கடந்து செல்வது இவங்களுக்கு ரொம்ப எளிதானது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்தங்கல்ல இருந்து சிவகாசிக்கு போற மாதிரி. எத்தனை கிலோமீட்டரு? 3 அல்லது 4 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க அதிகபட்சம். திருத்தங்கல்ல இருந்து சிவகாசிக்கு எத்தனை கிலோமீட்டரு? ஏதோ வழியா போனா 4 கிலோமீட்டர் தான். எவ்வளவு நேரத்தில் போயிடலாம்? அரை நாள் கூட வச்சுக்கோங்களேன். நடந்தானே போறாங்க 30 லட்சம் பேரும். ஒரு அரை நாள்ல தாண்டி போயிடலாம். இப்ப ஏதோமின் ராஜா அனுமதிக்கவில்லை. ரொம்ப இவங்க தங்களை தாழ்த்தி கேட்டுக்கிட்டாங்க. என்ன கேட்டுக்கிட்டாங்க? வயல்கள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜ பாதையாகவே நடந்து பைபாஸ் ரோட்லயே போய் உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம். நடப்பான பாதையின் வழியாய் போவோம். நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம். வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம். எந்த அளவுக்கு ரொம்ப தங்களை தாழ்த்தி பேசுறாங்க பாருங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நம்ம நினைப்போம், நமக்காக கர்த்தர் இந்த கதவை திறந்து விட்டுறக்கூடாதா? நமக்காக இந்த மனுஷனுடைய இருதயத்துல பேசி அவனை நமக்கு சம்மதிக்க பண்ணிடக்கூடாதா? எவ்வளவு ஈஸியா நம்ம இப்படி கூடி போயிடலாம். ஏன் நமக்கு ஆண்டவர் இந்த ஒரு உதவி கர்த்தர் நமக்காக செய்யக்கூடாதா? செய்ய மாட்டாரே. ஏன்னா அவருக்குன்னு சில நோக்கங்கள் என்ன செய்யுது இருக்கு. ஒருவேளை அந்த நோக்கத்துக்கும் நம்முடைய தேவைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமானால் செய்வார். அப்படியும் செய்திருக்கிறார் தானே. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் தானே. ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி செய்யவில்லை. அவ்வளோ பெரிய செங்கடல், அதை இவங்க சுத்தி இருந்தாங்கன்னா ரொம்ப காலமா இருந்திருக்கும். ஆனா அதை என்ன பண்ணார் கர்த்தர்? பொசுக்குன்னு பிளந்து விட்டு போ அப்படின்ட்டார். ஈஸியா போச்சு. அது மாதிரி குறுக்க நிக்கிற ஏதோமின் ராஜா நெஞ்ச தப்புன்னு பிளந்து விட்டு போகடா அப்படின்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும். நம்மளும் ஆண்டவருக்கு பிளான் எல்லாம் போட்டு கொடுப்போம். ஆண்டவரே, என்னது பாதை இல்லாத இடங்களில் பாதையை வகுப்பீராக, பிரிப்பீராக, அறுப்பீராக, பிளப்பீராக, மலைகளை பிளப்பீராக. ஒண்ணு நடக்கல. என்ன 20:20 அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அதற்கு அவன், நீ கடந்து போக கூடாது. மரியாதை கூட இல்லை. நீங்கள் கடந்து போக கூடாதுன்னு சொல்ல என்ன சொல்லிட்டான்? நீ கடந்து போக கூடாது. உடனே நமக்கெல்லாம் வீரா போறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை அல்லவா, தேவனுடைய சந்ததியில் என்னை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னை இவன் இப்படி பேசுகிறான். அப்படிதான் பேசுவான். ஏனென்றால் அதான் தேவ நோக்கம். நமக்கு தேவை என்ன? மரியாதை. சார் மரியாதையா பேசுங்க. முடியாதுடா, என்னை கர்த்தர் இப்படிதான்டா பேச வச்சிருக்காரு. புரிஞ்சுக்கிடுச்சா? சீமையை தூசித்த போது கூட இருந்தவன் சொல்றான், அவனை ஒரே குத்தா குத்தி கொண்டுறேன். தாவீது என்ன சொன்ன தெரியுமா? அவன் என்னை தூசிக்கட்டும், என்னை தூசிக்கும்படி கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். இப்ப புரியுதா? பக்கத்தில் இருக்கிறவன் சண்டையை போட்டான்னா அவனை வாழ்த்துங்க. உன் மூலமா ஏதோ ஒரு நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறுதியா? இந்த ஏதோமின் ராஜா சம்மதிச்சிருந்தான்னா தேவ நோக்கம் நிறைவேறாது. ஏன் நோக்கம் நிறைவேறும்? ஏன் நோக்கம் என்ன? சாப்பிட்டு தூங்கணும். ஏன் நோக்கம் என்ன? சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு என்னையா பண்ண போற? அனாதை இல்லாம நடத்த போற? நீ அவ்வளவு நல்லவனா? நீ சம்பாதிச்சு அம்புட்டையும் என்ன செய்வ? ஆடம்பரமா செலவு பண்ணுவ. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன சொல்றான்? நீ மரியாதை இல்லை, கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனத்தோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். சரி, இதனால் அவர்கள் சுற்றி போக வேண்டியதா இருந்தது. எப்படி தெரியுமா? அதாவது திருத்தங்கல்ல இருந்து ஆமத்தூர் வழியா விருதுநகர் போய் அங்கிருந்து சாத்தூர் வந்து சிவகாசிக்கு. எப்படி
உண்மைக்குங்க உங்களுக்கு அந்த மேப் போடுறதுக்கு நமக்கு பெரிய ஸ்க்ரீன் இல்லை, அதனால நான் உங்களுக்கு போடலை. மேப் இருக்குது, வேணா நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்றேன், அந்த ரூட் மேப்பை பாருங்கள். ஏன்னா இப்படி போகிறதுக்கு அவங்க இப்படி சுற்றுனாங்க, அதான் நான் சொன்னேன். இப்படி போகிறதுக்கு எப்படி சுற்றுறாங்க? ஆர்ஆர் நகர் வழியா சாத்தூர் போய் பைபாஸ் வழியா சிவகாசி. அல்லேலூயா. இந்த வழி நிமித்தம் இப்ப நம்ம எல்லாரும் சிவகாசிக்கு போறோம், ஆனா அப்படி சுத்த போறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் வரல. மனமடிவடைந்தார்கள். மனமடிவுனா என்ன? ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வாசிக்கும் போது என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் ஊக்கம் இழந்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், பொறுமை இழந்தார்கள்னு போட்டிருக்கு சில வார்த்தைகள். உடனே என்ன செஞ்சாங்க? தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசினார்கள். என்ன பேசினாங்க? நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும். சொல்லுங்க, உண்மையா பொய்யா? சொல்லுங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆண்டவர் பட்னி போட்டு தாகத்தால நாவரல செய்து கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தாரா? எங்க 40 வருஷமும் ஒருத்தனுக்கும் பசியும் கிடையாது, தாகமும் கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து உங்களுக்கு பசிக்குதான்னு கேளுங்க. கவனிங்க, உண்மையா கர்மேல் சபை விசுவாசிகளுக்கு என்ன கிடையாது? பசி கிடையாது. ஆண்டவர் நல்ல நேரத்துக்கு ஹெவியா கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து சொல்றான் பாருங்களேன். என்ன சொல்ற? இந்த அற்பமான உணவு. எதை சொல்றான்? இப்பதான் என்ன சொன்னா? அப்பமே இல்லைன்னா. இப்ப என்ன சொல்றான்? அப்ப உனக்கு ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அப்ப ஏன் இல்லைங்கிறான்னா, இருக்கிறதுல அவனுக்கு என்ன இல்ல? திருப்தி இல்ல. அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு. எதை அற்பம்னு சொல்றான்? வானத்திலிருந்து விழுந்த மன்னா, தேனிட்ட பணியாரம். அது இவங்களுக்கு எப்படி இருக்கான்? ஏன் அதை சாப்பிட்றதுனாலதான் இவன் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான். ஆனா மனதுக்கு வேறு. இது வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பேர் தான் மனமடிவு. மனமடிவு என்ன செய்யும்? நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தையே ரொம்ப அற்பமா என்ன வைக்கும். என்ன சரி, இப்படி நம்ம பல நேரம் வெறுப்பாய் பேசுகிறது உண்டு. ஆனா இதை நம்ம நியாயப்படுத்துவோம். இப்படி ஏதாவது பேசிட்டு நம்ம என்ன செய்வோம்? அதை நியாயப்படுத்து. என்ன நியாயப்படுத்துவோம்? பயங்கர அலைச்சல் பாஸ்டர், அதனால அப்படி பேசுறோம். பயங்கர பிரச்சனை, பயங்கர கடன், பயங்கர போராட்டம். ஆனால் தேவன் அதை அநியாயமாய் பார்க்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பேசுறதெல்லாம் அநியாயமா பார்க்கிறார் கர்த்தர். நீ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. முறுமுறுப்ப கர்த்தர் அநியாயமா பார்க்கிறார். உன்னுடைய அதிருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? அநியாயமா பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்னாம 21:6 அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். சரி, என்ன பாடம் நமக்கு இதுல? நம் சூழ்நிலைகள் எதுவானாலும் முறுமுறுப்பது நியாயம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, முறுமுறுப்பது நியாயம் அல்ல. எரிச்சல் அடைவது நியாயம் அல்ல. பொறுமை இழக்க கூடாது, வெறுப்பாய் பேசக்கூடாது, தேவனிடம் சண்டை போடக்கூடாது, தேவனுக்கு விரோதமாய் பேசக்கூடாது, இருக்கிற நன்மைகளை குறை சொல்லக்கூடாது. எத்தனை பேர் நல்ல தீர்மானம் பண்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? உணர்ந்தா போதும். என்ன சோ உங்களுக்கு என்ன வெளிப்பாடு தேவைன்னா, எல்லாம் ஒரு நோக்கத்தோட தான் என்ன செய்யுது, நடக்குது. சரி, என்ன நோக்கம்? ஏன் ஏதோம் வழிவிடவில்லை? ஏன் இவர்கள் சுற்றி போக வேண்டியது இருந்தது? யாராவது ஒருத்தர் கணிச்சு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 100 ரூபாய் பரிசு தருகிறேன். கர்த்தர் அவங்கள டப்புன்னு குறுக்கால அனுப்பியிருக்க முடியுமா? முடியாத. செங்கடலை பிளந்த தேவன் ஏதோமின் ராஜாவின் மண்டையை ஒரே பிளப்பாய் பிளந்து கடத்தி கொண்டு போயிருந்திருக்க முடியுமா? முடியாதா? ஏன் கர்த்தர் அப்படி செய்யவில்லை? ஏன் கர்த்தர் அவர்களை சுற்றி போக பண்ணினார்? கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு 100. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஒன்றும் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. 6 அறிவு இருக்குன்னு அறிவு இருந்தாலே போதும்.
நோக்கத்தை நிறைவேற்ற. இது நான் சொல்லிட்டேன். எல்லா தேவனும் எல்லா தேவர்களிலும் கர்த்தர் பெரியவர். நல்ல பதில் தான். வேற தகுதிப்படுத்துறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. கேட்கல. காலங்கள் இன்னும் 40 வருஷம் ஆகல. புரியுதா உங்களுக்கு? இன்னும் இவங்க கானான் தேசத்துல போய் கால் வைக்கிறதுக்கு காலம் இருக்குது. வேற என்ன சுத்து. நான் அதனாலதான் பல நேரம் என் பையன்லாம் எனக்கு இன்னைக்கே வேணும்மா. இன்னைக்கே வாழ்க்கை என்ன முடியவா போகுது? இன்னும் ரொம்ப காலம் என்ன செய்ய போறோம்? வாழ போறோம்டா. மெல்ல வாழ்வோம். பக்கத்துல சொல்லுங்க, மெல்ல வாழ்வோம். என்ன அவசரம்? சுத்துனாத்தான் என்ன? அதனால இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது. ஏதோமின் ராஜா நன்மைக்காக கர்த்தர் செய்யல. நம்ம என்னமோ ஏதோமின் ராஜாவுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ற மாதிரியும், நமக்கு அவன் எதிராக வந்தவொடனே அவன் பெரிய ஹீரோ மாதிரியும், அவன் வேற வழியில சாக போறான். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பின எல்லாவனையுமே கர்த்தர் போட்டு தள்ளி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சுத்துறதை பத்தி கவலைப்படாதீங்க, இழக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க, பிரச்சனையை பத்தி கவலைப்படாதீங்க. எந்த போராட்டங்கள் எதை கண்டும் மனம் அடிவு அடையக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துலயும் ஆண்டவருடைய நோக்கம்னு ஒண்ணு என்ன செய்து இருக்கு. சரி, கடைசியா நமக்கு தேவை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் இங்கிலீஷ்ல என்னது? ரெஸ்ட். ஆமா, கூலா இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்க கையை தொட்டு பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நேரமும் கொதிச்சு போய் இருப்பாங்க, நேரமும் சூடா இருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, அப்படி முகத்துல கடுக தூக்கி போட்டா டப் 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 வெடிக்கும். ஒரு தேவ பிள்ளையினுடைய முகம் எப்போதும் தேவ பிரசன்னத்துல அப்படியே கூலா இருக்கணும். என்ன? சரி, யாத்திராகமம் 33:14 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னார. இளைப்பாறுதல் என்பது என்ன? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னார்ல, இளைப்பாறுதல் என்பது என்ன? கானான் தேசம். இளைப்பாறுதல் என்பது என்ன? என்ன தருவேன்னாரு? நான் உனக்கு முன்னாடி போய் உனக்கு என்ன தருவேன்னாரு? கானான் தேசத்தை தருவேன்னாரு. கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அடைமொழி என்னது? ரெஸ்ட். சரியா? இப்ப அதுக்கு உதாரணம் சொல்றேன். யோசுவா 1:13 பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை கொடுத்தாரே, அல்லது இந்த தேசத்தை கொடுத்து உங்களை இளைப்பாற பண்ணினாரே. அப்ப கானான் தேசமும் இளைப்பாறுதலும் ஒன்று. அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள நடத்தணுங்கிறது தான நோக்கம். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை ரட்சித்த தேவன் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ள நடத்தணுங்கிறதான் நோக்கம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? இளைப்பாறுதலுக்குள் வாழ வேண்டும். சரி, இந்த இளைப்பாறுதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்னர் கிடைத்ததா, அல்லது கானான் தேசத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்திருந்தாரா? வனாந்திரத்திலேயே கர்த்தர் அவர்களை இளைப்பாறத்தான் பண்ணி இருந்தார். அவங்க வனாந்திரத்தில் வாழ்வதற்கென்று எதுவுமே செய்யவில்லை. பார்வோன் வந்தான். என்ன சொன்னார் கர்த்தர்? யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் என்ன செய்வீர்கள்? சும்மா இருப்பீர்கள். இருந்தாங்களா? ஜெயிச்சாங்களா? சரி, அடுத்து வானத்து மன்னா, கண்மலையின் தண்ணீர், இதுக்கு ஏதாவது இவங்க பிரயாசப்பட்டாங்களா?
இல்ல, நல்லா தூங்கி எந்திரிக்க வேண்டியது. காலில் எந்திரிச்ச உடனே புறக்கி எடுத்து இடிச்சு சாப்பிட்டு ஏப்ப விட்டு தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது. உபாகமம் 8:4 இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாமார் எதையும் பிடிச்சு தைக்கல, இந்த நஞ்சதெல்லாம் அடப்பு போட்டு என்ன செய்யல, தைக்கல, கிழிஞ்சதை தைக்கல, பட்டன் பியல. உன் வஸ்திரம் என்ன ஆச்சரியம் பாருங்களேன்! எத்தனை வருஷம்? 40 வருஷம் எகிப்துல இருந்து போட்டு வந்த ட்ரெஸ். ஏன்னா புதுசா எங்கேயும் டெக்ஸ்டைல் கிடையாது இவங்க போன இடத்துல. அதனால புது ட்ரெஸ் எல்லாம் 40 வருஷம் புது ட்ரெஸ் கிடையாது. ஆனா பழைய ட்ரெஸ் பழசாவே என்ன செய்யலையா, எப்ப எப்படி இருக்குதா, புதுசாவே இருக்காங்க. அப்ப நீங்க ஒன்ன விளைக்கணும், இவன் ஏதாவது வேலை செஞ்சிருந்திருப்பானா? புரியுதா உங்களுக்கு? நீங்க வேலை செஞ்சாதானங்க பழசாகும். போறான், குழி பறிக்கிறான், களை எடுக்கிறான், சேத்துல இறங்குறான், நாத்து நடுறான், அறுக்கிறான், கொண்டு போய் வியாபாரம் பண்றான்னா தானே இருக்கும். உட்கார்ந்த இடத்துல அப்படியே அழுங்காம வாழ்ந்துட்டு இருக்கானே 40 வருஷம், இவனுக்கு ஏதாவது வஸ்திரம் பழசாகுமா? அடுத்து போட்டிருக்கு, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. எப்படி அற்புதம் பாருங்களேன். சரி, கானான் தேசம் எப்படிப்பட்டது? உபாகமம் 6:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ சொல்லுங்க, கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். பட்டணத்தை இவன் கட்டவே இல்லை. எரிகோலாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரிதான் ஒவ்வொரு பட்டணமும். கட்டாத பட்டணம், நிரப்பாத பெரிய பெரிய தொட்டிகள், நிரம்பிய வீடுகள், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற கிணறு, நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளியோ தோப்புகளையும் அவர் உனக்கு. ஐயோ ஐயோ, பாருங்களேன், ஒரு வேலை கிடையாது. எப்ப இருந்து எகிப்துல இருந்து புறப்பட்டதுல இருந்து ரெஸ்ட் தான். எகிப்துல இருந்து புறப்பட்டதுல இருந்து என்னதான்? ரெஸ்ட் தான். இப்ப நமக்கு இதே சத்தியத்தை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்மளை என்ன சொல்லி கூப்பிட்டாரு? மத்தேயு 11:28. இதைத்தான் சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் முந்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னாரா? அப்ப நீங்க வந்துட்டீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன இருக்கணும்? இருக்கு. எந்நேரமும் பொழப்போம், ஒரே டென்ஷன், பிரஷர், மனமடிவு. அப்படின்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? என்ன இல்லைன்னு அர்த்தம்? அப்ப கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புவாரா இல்லையா? உன்னைய நான் எதுக்கு கூப்பிட்டேன்? இளைப்பாற கூப்பிட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து பிரஷர் மாத்திரையை போட்டுட்டு, தூக்க மாத்திரையை போட்டு, தூக்க மாத்திரையை போட்டா தூங்குறியா? கண்ணை கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு. கவனிங்க, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நீங்க பேசுறது ரொம்ப ஈஸி பாஸ்டர், எங்க பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் அவன் சொல்லுவீங்களே. ஏன் அந்த பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த செய்தியில இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அந்த பிரச்சனை? நாம் தேவைகளை பற்றி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நோக்கத்தை பற்றி கொண்டவர்களானால் நம் தேவையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எனக்கு இன்னது தேவை என்பதை பற்றி கொண்டிருக்கிறோம். இப்ப ஒண்ணு நல்லா விளங்கிக்கோங்க, உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுதா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த வசனம் நல்லா தெரியும்? எடுங்க வாசிங்க பார்க்கலாம். நீங்க உங்க மனக்கண்களை கத்த திறக்க விரும்புறார். மத்தேயு 6 இன்னது தேவைன்னு இருக்கா? பரமபிதா அறிந்திருக்கிறார்.
32 வசனம். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா, எவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், அதாவது அந்த காலத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், அது மட்டும்தான் தேவையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய தேவைகள் இருக்கு. நம்மளே இவ்வளோ அப்டேட் ஆகும்போது ஆண்டவர் அப்டேட் ஆக மாட்டாரா? ஆண்டவர் திரும்பவும் கோமணம் வாழ்க்கைக்கு அழைக்கிறார். சொல்லுங்க, கோட்டு சூட்டு வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறாரா, கோமணம் வாழ்க்கைக்கு அழைக்கிறாரா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அப்டேட் ஆயிட்டாரு. இன்னைக்கு நம்மளை எப்படிதான் ஆண்டவர் வாழ சொல்றாரு? கோட் சூட் போட்டு தான் வாழ சொல்றாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப அவர் அப்டேட் ஆயிட்டாரு. அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எவைகள் எல்லாம்? வீடு வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு ஒரு பைக் வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். நீ இன்னது படிக்கணும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுக்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்ப நமக்கு அடுத்த கேள்வி வரும். தெரியுதுல, பிறையான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அங்கதான் அவரு நோக்கத்துல நிக்கிறாரு, நம்ம ஏக்கத்துல இருக்கோம். நம்ம கொஞ்சம் தூக்கத்துல இருந்தோம்னா எல்லாம் நடக்க வேண்டிய காலத்துல நடக்கும். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு ஒரு தேவை என்று ஒன்று இருந்து அவர் அறியாம இல்ல, ஆனா அவர் அந்த தேவைகளை சந்திக்கலனா இப்ப அந்த தேவையை சந்திக்கிறது அவருடைய நோக்கம் அல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருங்க. அதுக்கும் மீறி எனக்கு இது வேணும்னு இருந்தீங்கன்னா நீங்க குழந்தைகள். சின்ன பிள்ளை தான் என்ன செய்யும்? வேணும் அடம் பிடிக்கும். இல்லம்மா, உனக்கு வேணும் தான், ஆனா அது எப்ப தரணும்னு பெற்றோருக்கு தெரியுமா தெரியாதா? அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசம் வேணும். எனக்கு எதை எப்ப தரணும்னு என் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவர் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அரை செகண்ட் கூட முந்தியும் செய்ய மாட்டார், பிந்தியும் செய்ய மாட்டார். முந்தி செஞ்சாலும் செத்து போயிருவ, பிந்தி செஞ்சாலும் செத்து போயிருவ. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால நான் சாக போறேன் நீ சொல்லாத, உன்னை கர்த்தர் சாக விட மாட்டார். எத்தனை பேருக்கு இது தீர்க்க தரிசனமா வருது? உனக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, விட்டுருவாரா? அதனால நோக்கத்தை பற்றி கொண்டவர்கள் ஏக்கத்துல வாழவே மாட்டாங்க. இந்த தேவையை பற்றி கொண்டுதான் ஐயோ என்ன பண்ண போறோமோ தெரியலையே, காசு கிடைக்குமான்னு தெரியலையே, கடன் கிடைக்குமான்னு தெரியலையே. அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எது தேவை? உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்துக்கோங்க. அங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த அக்காமாரை நம்ம இழுக்கலன்னா நமக்கு செய்தி என்ன செய்யாது, நிறைவடையாது. யார் இந்த அக்காமார்? மார்த்தாள், மரியாள். சொல்லுங்க சொல்லுங்க. இங்க யார் தேவையை பற்றி கொண்டிருந்தது? மார்த்தாள் அக்கா. என்ன தேவை? குழம்பு தேவை, ரசம் தேவை, பாத்திரம் கழுவ தேவை, தண்ணி எடுத்து ஊத்த தேவை, தேவை தேவை தேவை. ஆனா மரியாள் என்ன பண்ணாங்க? ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவையானது ஒன்றே. கவனிங்க, மார்த்தாள், நீ பற்றி கொண்டிருக்கிற அது தேவை அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தேவையே இல்லை. புரியுதாங்க? நீங்க இல்லைங்க, நான் சீரியஸா சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படியாவது இந்த ஆவியின் கண்களை திறந்து விட்டு இதை நம்ப வைப்பாராக. ஏன்னா இதை சொல்லும் போது கூட சில பேருக்கு என்னன்னா, ஆமா பாஸ்டருக்கு கிடைச்சிருச்சு, இனி என்ன இப்படிதான் பேசுவாரு, நமக்கு கிடைக்கல. நீ தேவைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உன் தேவை அல்ல.
எது தேவைன்னு கர்த்தர் சொல்றாரு? எது தேவைன்னு கர்த்தர் சொல்றாரு? 39 வசனம் பாருங்க. மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எது தேவை? இயேசுவின் பாதம். எது தேவை? ரெஸ்ட். எப்பெல்லாம் தேவைகள் பெருகுகிறதோ அப்பெல்லாம் என்ன செய்யுங்க? போய் ரெஸ்ட் எடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெஸ்ட் எடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் கூடுதோ சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லலை. நீங்கள் சொல்லும் போது தான் உங்களுக்கே அது என்ன செய்யும்? இருதயத்துக்குள்ள போகும். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ரெஸ்ட் எடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பெரிய தேவைகள் வருதோ அப்பெல்லாம் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா அந்த தேவையை அடைவதற்காக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோற்று போகும். நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, நீ சும்மா இருந்தீங்கன்னா நான் உனக்காக யுத்தம் பண்றேன், உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன். தேவையானது என்னம்மா? மரியாள் என் பாகத்தில் உட்கார்ந்துருந்தால, அதுதான் தேவை. அதனால டிப்ரெஷன் மாறட்டும் என்றால் தேவன் மாற்ற மாட்டார். ஒரு வல்லமையான வார்த்தையை கர்த்தர் இந்த காலையில் அனுப்புகிறார். நம்ம தான் என்ன செய்யணும்? மாறணும். நம்ம தான் மாறணும். ஆண்டவர் எவ்வளவு வார்த்தைகளை சொல்லியிருக்காருன்னா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, ஏன்னா அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்புறம் உன் வழிகளை எல்லாம் அவரிடத்துல ஒப்புவி, அவரே உன் காரியங்களை உங்க தலையிலே கொட்டிக்கோங்க. மண்டு 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 மண்டு, நல்லா கொட்டுங்க, நல்லா கொட்டுங்க. மண்டு 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 மண்டு. இந்த வசனம் எல்லாம் விளங்குதா விளங்கலையா? கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. நீ அந்த பாரத்தை சுமக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அவர் உன்னைய விசாரிக்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வழிகளை எல்லாம் அவரிடத்துல ஒப்புவி, அவரே காரியங்களை. சோ தேவனுடைய பாதம், அதுல நம்ம எடுக்க வேண்டிய ரெஸ்ட் அப்படின்ன உடனே நமக்கு புரியுறது அதுதான். ஜெபமும் வேத வசனமும் தான். நல்ல ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம்னு உடனே அது நம்முடைய தேவைகளை சொல்லுகிற இடம் அல்ல. நல்லா விளங்கிக்கோங்க. நமக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்முடைய தேவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற இடம். ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுத்துட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை பெற்றுக்கொள்றதுக்கு காலங்கள் ஆகலாம், ஆனால் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க எனக்கு செஞ்சிட்டீங்க, நீங்க எனக்காக இறங்கிட்டீங்க. ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணணும். மன்றாட்டுனா என்னன்னா, பிறருக்காக ஜெபிப்பது. பிறருக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மன்றாட்டு இருக்குது. யோபு தன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அது மன்றாட்டு, அது தேவை. ஆனா ஏன் தேவையா கர்த்தர்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு என்ன செய்யும்? சரி. அப்ப தேவனுடைய பாதத்துல நம்ம போய் அமர்ந்திருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, தேவனிடம் நம்மை முற்றிலும் அர்ப்பணித்து விடுவது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னால முடியாத ஆண்டவரே, நீங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? என்னால முடியாதப்ப நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளோ காலம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் பாதர். நான் எதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவருக்கு என்ன வேலை? அடுத்து ரெண்டாவது, தேவனையே சார்ந்து இருப்பது அந்த காரியத்துக்காக. மூணாவது, தேவன் நமக்காக யாவையும் செய்வது. 3 காரியம். தேவனுடைய பாதம், அவருடைய பாதத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தரை நல்லா துதித்து பாடி வேத வசனங்களை வாசித்து அதை தியானிச்சு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டுன்னொடனே குவார்டர் அடிச்சுட்டு தூங்குறதுக்கு பேர் ரெஸ்ட்டு கிடையாது. ரெஸ்ட்டுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? தூங்குறதுன்னா ஆண்டோடைய பாதத்தில் உட்காருங்க. அப்படியே ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வந்தால் தூங்குங்க. திரும்ப முழிச்சு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி நல்லா வேதத்தை வாசிங்க. அப்படி தேவ சமூகத்தில் இருங்க. உங்களை மறந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. தேவனுடைய பாதம் எதை குறிக்கிறது? ஒன்று என்னது? நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்பது. இரண்டாவது, தேவனையே சார்ந்திருப்பது. மூணாவது, நமக்காக தேவன் யாவையும் செய்வது.
இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கணும், நீங்க போல, நான் உங்களை பார்த்தோன்னே என்ன பிரதர் நீங்க போலையா அப்படிங்கிறேன். இல்ல நான் இன்னொருத்தரை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தான். நமக்காக யார் போறா? கர்த்தர் போறார். நமக்காக யார் செய்வா? கர்த்தர் செய்வார். என்ன? ஆமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஜீசஸ். அல்லேலூயா. ஒரு 2 உதாரணங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் ரெஃபார்மர். அவர் ஒரு அரசியல்வாதி, நிறைய சீர்திருத்த காரியங்களை தேசத்துல கொண்டு வந்தவர். இங்கிலாந்து தேசத்துல சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. அவர் என்ன செய்வாராம்? தினந்தோறும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாம தேசத்துல சமாதானம் வரணுங்கிறதுக்காக நிறைய ஜெப இயக்கங்களை நடத்தினவர் இந்த வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ்ங்கிறவர். அவர் ஒரு முறை ஜனங்களுக்கு நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாராம் அப்படின்னா, நான் ஜெபிக்கும் போது தேசத்தில் தற்செயலான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். நான் ஜெபிக்கும் போது தேசத்தில் என்ன நடக்கும்? அதாவது சில நன்மைகள் கேஷுவலா நடக்கும் அப்படிங்கிறாரு. நான் ஜெபிக்காத போது அப்படிப்பட்ட கோஇன்சிடென்ஸ் நடப்பதில்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி துதிக்கிற மனிதனா இருந்தா உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள் ரொம்ப தற்செயலா நடக்கும். அதாவது இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது எப்படி நடக்குதுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு சாதாரணமா அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். ஆமா. ஆகவே எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல இளைப்பாற போறீங்க? மனமடிவு நம்ம அடைய, எந்த போக்குல வாழ்க்கை போகுதோ போய்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவர் எந்த வழியில் நடத்துறாரோ நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு நம்மை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதற்காக ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? ரெஸ்ட், பி ரெஸ்ட். என் சமூகத்துல நீ என்ன செய்ய? காத்துரு, இளைப்பாறு.